நம்ம ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்ல ஒரு சில வேலைகளை வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ரேட்டு சொல்லுங்க, பிரைஸ் சொல்லுங்கன்றாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வருது. ரேட்டே சொல்ல மாட்டான் ப்ரோ, ஏன் ரேட்டு சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்க. எங்களுக்கு ரேட்டு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோவோட எண்டில் எல்லா ஷெட்டோட ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவுக்கு நாங்கள் பண்றோம்னு சொல்லி சொல்றேன். எதுக்காக ஒரு ஷெட்டு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அதோட ரேட் நாங்க சொல்றது இல்லை அப்படின்னா, ஷெட்டு பண்ணக்கூடிய இடத்த பொறுத்தும், கஸ்டமர் கேட்கக்கூடிய மெட்டீரியலை பொறுத்தும், அவங்க கேட்கக்கூடிய மாடலை பொறுத்து நாங்க ஒரு ரேட்டு கொடுப்போம். அந்த ரேட்டை நாங்க சொல்றோம் அப்படின்னா, எங்களை மாதிரி ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்றவங்க ஒரு சில பேர் அது என்ன மெட்டீரியல் போட்டிருக்கோம்னே தெரியாம, இதுக்கு இவ்வளவு ரேட்டா, இதை விட 10 ரூபா நாங்க குறைச்சு செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கஸ்டமரை அந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு ரேட்டு பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்ல நாங்க கம்மியா கூட பண்ணிருக்கலாம். ஒருத்தவருக்கு கம்மியா பண்ணிருப்போம், இன்னொரு கஸ்டமர் அதே வீடியோவை பார்த்துட்டு இவருக்கு இவ்வளவுக்கு தானே ரேட்டுக்கு பண்ணிருக்கீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு ரேட்டு கூட போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மெட்டீரியல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரேட் விற்கிது. இன்னைக்கு ஒரு வீடியோ போடுவேன், நான் ஒரு 120 ரூபாய்க்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா, 3 வருஷம் கழிச்சு அதே வேலையை பார்த்துட்டு நீங்க இந்த ரேட்டுக்கு ஏன் அன்னைக்கு அவருக்கு பண்ணி கொடுத்தீங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனாலதான் நாங்க அந்த ரேட் எல்லாம் நாங்க அதுல போடுறது கிடையாது, மென்ஷன் பண்றது கிடையாது. எக்ஸ்ட்ராவா ஒரு சில வேலைகள்லாம் அதுல பார்த்து கொடுத்துருக்கோம். இப்போ ரேட்டு நாங்க அதுல பண்ண முடியாது. கஸ்டமர் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இதையும் சேர்த்து செஞ்சு கொடுங்க, இதையும் சேர்த்து செஞ்சு கொடுங்கன்னு ஒரு சில வேலைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ நாங்க ரேட் அதுல மென்ஷன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இதுல உங்களுக்கு ரேட்டு தானே தெரிஞ்சுக்கணும், ஒன்றும் இல்லைங்க. நான் செய்யக்கூடிய ரேட்டு மட்டும் நான் சொல்றேன். மற்றவங்க என்ன ரேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில பேர் கூடவும் பண்ணலாம், ஒரு சில பேர் குறைச்சும் பண்ணலாம். நான் ஷெட் ஒர்க்ல என்ன ரேட்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் பொதுவாக பாத்தீங்கன்னா மெட்டல் ஷீட் அதிகமா யூஸ் பண்றோம். யூபிவிசி சீட்டு ரொம்ப கம்பல் பண்ணி கேட்கறவங்களுக்கு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால மெட்டல் ஷீட்டுக்கு உண்டான ரேட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். மினிமமா பாத்தீங்கன்னா கேரளா மாடல் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 200 ரூபாயில இருந்து 240 ரூபா வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது அவங்க கேட்கிற மெட்டீரியலை பொறுத்து. ரெயின் வாட்டர் கட்டரும் அந்த ஃபிளவர் டிசைனுக்கும் தனியா வாங்குறாங்க. ஏன்னா ஒரு சில பேர் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, ஒரு சில பேருக்கு தேவைப்படாது, ரூம் அடைக்கிறவங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. அதனால அதுக்கு மட்டும் நாங்க தனியா வாங்கிக்கிறோம் சார்ஜ். அதே போல ஏ டைப், இப்போ ஒரு கமர்ஷியல் செட்டு போடுறாங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு ஃபேக்டரிக்கு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரூஃப் டாப்புக்கு ஒரு ரேட்டு, சைடுக்கு ஒரு ரேட்டு வரும். கமர்ஷியல் செட்டுக்கு பாத்தீங்கன்னா ரூஃப் டாப்புக்கு 180 வாங்குறோம், 180ல இருந்து 220 ரூபா வரைக்கும் வாங்குறோம். சைடு கிளாடிங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 105 ரூபாயில இருந்து 120 ரூபா வரைக்கும் வாங்குறோம். அதே வந்து ஒரு சிங்கிள் ஸ்லோப்பு வீடுகளுக்கு பண்ணும்போது ரூஃப் டாப் பாத்தீங்கன்னா 140ல இருந்து 160 ரூபா வரைக்கும் வாங்குறோம். சைடு கிளாடிங்க்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 105ல இருந்து 120 வரைக்கும் வாங்குறோம். இதுதாங்க நம்ம ரேட்டு. இதுல உங்களுக்கு உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி, நீங்க கேட்கிற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கூடலாம் குறையலாம். ரேட்டு சொல்லுங்க, பிரைஸ் சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றவங்களோட ரேட் எப்படியோ நம்மளுக்கு தெரியாது. நான் இந்த ரேட்டு செஞ்சு